பாட்டி பேச்சை கேட்டுட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோஹினி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வீட்டுக்கு வா பாட்டி வந்து வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல. அப்பயும் நீயா தோணலைல்ல, நான் கூப்பிட்டு யாரோ சொல்லி தான் என்னை வர சொல்கிறல அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிளம்பி வா அப்படின்னு சொல்ல. நான் வரேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கா. நான் வீட்டுக்கு வந்தேன்னா அத்தை வந்து என்னை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு சம்மதம் சொன்னேன்னா நான் வீட்டுக்கு வரேன், இல்லைனா நான் இங்கேயே தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே மனோஜுமே இருந்துட்டு அதான் பாட்டி இருக்காங்களே, பாட்டி எல்லாத்தையும் பார்த்துவாங்க, கிளம்பி வா அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு ரோஹினியுமே கிளம்பி போகிறாங்க. ஆனால் அவங்க நித்யா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏண்டி அவங்க கோட்டான்னு சொல்லி கிளம்பி போகிறேன், அங்கே போயிட்டு உங்கள் அத்தை அடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுவும் இல்லாத கண்டிஷன் போடுற நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்ல. இப்போ என்னென்ன மனோஜ் என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா நான் அவனுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, மற்றவங்க யாரும் என் மேலே கை வைக்க எந்த உரிமையும் கிடையாது. எப்படி இருந்தாலும் என்றைக்கான ஒரு நாள் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அது இன்றைக்கே இருந்துன்னு போகுது. எவ்வளோ சீக்கிரம் நான் வீட்டுக்குள்ளே போகிறேனோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரோஹினியுமே கிளம்பி போக. அண்ணாமலை இருந்துட்டு பார்த்திங்கன்னா வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இப்போ அம்மா வந்திருக்காங்க, அம்மா உன்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல. நான்லாம் வரமாட்டேன், அவள் இருந்த வீட்டில் இருந்தேன், நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே பாட்டி பார்த்திங்கன்னா ஃபோனை பிடுங்கி, ஏன் ரோஹினி வர உனக்கு கொழுப்பு அதிகமாகி போச்சா? நான் சொல்லி நீ வரமாட்டேன்னு சொல்கிறேன், ஒழுங்காக கிளம்பி வா அப்படின்னு சொல்ல. இல்லை அத்தை, அவள் என்னை எவ்வளோ ஏமாத்திருக்கான்னு, அவள் எல்லாருக்கிட்டையும் அவள் தான் நல்ல மருமக, பணக்கார வீட்டு பொண்ணுனால நினச்சிருந்தேன். அவள் இப்படியெல்லாம் போய் சொல்லியிருக்காள். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த வீட்டில் வர முடியும்? எல்லாருமே என்னை கேவலமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல. யாரும் உன்னை கேவலமாக பார்க்குறாங்க, எல்லாம் உன்னை பெற்ற பசங்க தானே இங்கே இருக்காங்க, மற்றவங்க யாரானே இருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல. சரின்ட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாவும் கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வித்யா ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துட்டு, ஏன் வித்யா வீட்டில் நீ தான் பெரிய ஆள், நீயே வந்து எதனா ஒரு பிரச்சனை வீட்டை விட்டு கிளம்பி போனால் எப்படி? எந்த இருந்தாலும் வந்து வீட்டிலேருந்து பேசி சமாளிக்கணும்ல. நீயே வந்துட்டு இப்படி வெளியே போயிட்டால் மற்றவங்களுக்கெல்லாம் யார் புத்திமதி சொல்கிறது? நீ இப்படி போனதுனால தான் உன் பசங்களும் இப்படி சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. அது எப்படி அத்தை, அவளை எவ்வளோ நான் நம்பினேன், எல்லாரோடவும் சிறந்த மருமக அவள் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னவே ஏமாற்றிட்டானா எனக்கு கோபம் வராதா? இந்த அண்ணாமலையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா என் பேச்சு கேட்கவே மாட்டுறாரு, எல்லாருக்குமே வந்துட்டு பாசம் காட்டுறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்படி பண்ணி வைக்கிறாரு. அதனால தான் நான் கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல. என்ன பண்ணதாலும் நீ தப்பு தான் அப்படின்ற மாதிரி வித்யாவை சொல்ல. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரோஹினி உள்ளே வராங்க. ரோஹினியை பார்த்த உடனே வித்யாவுக்கு பார்த்திங்கன்னா கோவம் தாங்கிறதுல நேராக போயிட்டு 4 அடி அடிச்சுட்டு, ஏன்டி திருப்பி என்ன திருப்பி வீட்டுக்குள்ளே வரேன்டா, நான் தான் உன்னை வீட்டை விட்டு வரவே கூடாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தணும்ல அப்படின்னு சொல்ல. உடனே பாட்டிக்கு பார்த்திங்கன்னா செம கோவம் தருது. வித்யா அவளை நான் தான் வர சொன்னேன், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வித்யாவை அமைதியாக்க வைக்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா பாட்டி இருந்துட்டு, ரோஹினி அவள் அடித்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுருப்பா அப்படின்னு சொல்லி. நான் முன்னாடியே சொன்னேன் மனோஜ்கிட்ட, வீட்டுக்கு வந்தால் என்னை யாரும் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, என்னை அடிக்கிற எல்லா உரிமையும் பார்த்திங்கன்னா மனோஜுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்போ நான் யார்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வித்யா கோவமாக எழுந்து வர. உடனே மனோஜ் பார்த்திங்கன்னா தடுத்துமா, அவளை அடிக்காதம்மா, அவள் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது? அவள் பணக்கார வீட்டு மருமகள் இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவள் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நான் தான் இந்த பிரச்சனை வந்து வீட்டுக்கு தெரிஞ்சால் எல்லாருக்கும் வந்து இதாகும்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்ல. உடனே முத்து பார்த்திங்கன்னா வாய் சும்மா இல்லாமல், ஏன்டா அப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன், அப்போ கூட்டு கலவானி நீ தாண்டா அப்படின்னு சொல்ல. உடனே பார்த்திங்கன்னா வித்யா வந்துட்டு, மனோஜ் நீ எல்லோரும் முன்னாடி போய் சொல்லாத, என்னை அசிங்கப்படுத்தினே இப்படி பேசிகிட்டு இருக்கேன், அவள் தப்பானான்னு சொன்னால் உன்னால் வந்து அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்ல. மனோஜுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் பற்றி எல்லா உண்மையும் வந்து எனக்கு தெரியும், நான் தான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல. உடனே வித்யா பார்த்திங்கன்னா செம கோவம் வந்தது. ஏன்டா அப்படின்னா நீயும் வந்து கூட சேர்ந்துட்டியா, உன்னை எந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே வந்து ரோஹினி அடிக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு பார்த்திங்கன்னா வித்யா கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காரியா, நான் தான் பேசிட்டு இருக்கல, அப்புறம் நான் எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வித்யா உட்கார வைக்கிறாங்க. உடனே ரோஹினி கிட்ட வந்துட்டு, ஏமா இப்படியெல்லாம் பண்ண, எதுக்காகன்னு சொல்லி ஃபஸ்ட்டு காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க. பாட்டி என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, மனோஜ் கூட நான் சேர்ந்து வாழறதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய் சொன்னேன். அத்தை வந்து நான் ஏழை பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக மனோஜ் கூட சேர்ந்து வாழ விட மாட்டாங்க, அதனால தான் நான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி நடித்தேன், என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்ல. உடனே பாட்டி பார்த்துட்டிங்கன்னா, பாத்தியா வித்யா, நீ சொன்ன உன் பிடிவாதத்தினால பாரு இவன் என்ன ஒரு நிலைமைக்கு வந்திருக்கா, இப்போ பாரு எல்லோரும் முன்னே அசிங்கப்பட்டு இருக்கா, தப்பு உன் மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு வித்யா மேலே கை காட்டுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.